அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறவும் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். மருத்துவர்களை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் குதிக்கப் போகும் மற்றொரு தரப்பு. மாறும் இன்றைய வானிலை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலினால் பரிதாபகரமாக பறிபோன உயிர். மீன்பிடிக்க சென்ற இருவர் கடலில் மாயம், தேடுதல் தீவிரம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரின் விளக்கம். வடக்கு தொடருந்து மார்க்கத்தில் மாற்றம், மகவ அனுராதபுரம் இடையே போக்குவரத்து நிறுத்தம். தனிப்பட்ட தகராறினால் பேலியகொடையில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை. நேட்டோ நாடுகள் மீது ராணுவ நடவடிக்கை, மிரட்டுகிறார் ட்ரம்ப். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் நாட்டில் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் காற்று தரத்தின் சரிவு 150 முதல் 200 வரை உள்ளது. இது ஓரளவு சாதகமற்ற சூழ்நிலை என்றும் அடுத்த 2 நாட்களுக்குள் இந்த நிலைமை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். சர்வதேச எல்லைகளுக்கு இடையிலான காற்று சுழற்சி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அஜித் குணவர்த்தன கூறியுள்ளார். மேலும் காற்றின் தரசரிவு உணர்திறன் உள்ளவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஏதேனும் ஒவ்வாமை ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மனித செயல்பாடுகளுக்கும் காற்றின் தரம் என்றிற்கும் குறைவதற்கு பங்களிக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தீ, வாகனங்களிலிருந்து வரும் புகை போன்றவை இதற்கு காரணமாகின்றன. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தீர்க்கப்படாத பல கோரிக்கைகள் தொடர்பாக தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. திருத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் மற்றும் இடைக்கால விதிமுறைகளை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 9 ஜனாதிபதி மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிட்டுள்ளது. பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் ஜனவரி 23 பிறகு தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கும் என்று தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் நாடளாவிய தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக GMOA தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் உறைபனி உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 23 முதல் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் என்றார். யாழில் எலிக்காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார்.
அல்வாய் மேற்கு அல்வாய் பகுதியைச் சேர்ந்த அன்னலிங்கம் அஜந்தன் என்ற 42 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு கடந்த 17ஆம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை இரத்த வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் காலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்ற ஸ்லாபம் வெள்ள கிராமத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். இவ்விரு மீனவர்களும் இன்று அதிகாலை 2 மணியளவில் ஒருநாள் மீன்பிடி படகொன்றில் கடலுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் சென்ற படகு கடலில் மிதந்து கொண்டிருப்பதை மற்றொரு மீன்பிடி படகில் இருந்த மீனவர்கள் கண்டு அது குறித்து கரைக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த தகவலை தொடர்ந்து குறித்த மீனவர்களை தேடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு காணாமல் போயுள்ளவர்கள் ஸ்லாபம் வெள்ள கரசபாடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 40 மற்றும் 44 வயதுடைய 2 மீனவர்கள் ஆவார். அவர்கள் கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் குறித்து ஸ்லாபம் வெள்ள மீனவர் சங்கத்தினரால் இலங்கை கடற்படைக்கும் கடற்தொழில் திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி புத்தர் சிலை ஒன்றை நிறுவ முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பலாங்கொடை கசபத்தேரர் உள்ளிட்ட 10 பேரை எதிர்வரும் 28ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவர்களில் 4 பௌத்த பிக்குமாரும் பொதுமக்கள் 6 அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் திகதி அன்று முறையான அனுமதியின்றி கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்குள் புத்தர் சிலை நிறுவப்பட்டது. இந்த நிலையில் கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறை சிலையை அகற்ற முயன்ற போது அங்கு பதற்றமான சூழல் உருவானது. தேரர்களும் பிரதேச மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் காரணமாக மகவ மற்றும் அனுராதபுரம் இடையிலான தொடருந்து போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் கொழும்பிலிருந்து மகவ வரையிலும் தனியே அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை வரையிலும் தொடருந்து சேவைகள் தொடர்ந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக முன்னதாக இடைநிறுத்தப்பட்ட பல தொடருந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. அதன்படி கொழும்பு தொடக்கம் திருகோணமலை வரையான இரவு நேர அஞ்சல் தொடருந்து இன்று முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடவுள்ளது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கான புலதிசி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடர்ந்தும் இன்று முதல் தனது தினசரி சேவையை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு தொடக்கம் மட்டக்களப்பு இடையிலான உதயதேவி எக்ஸ்பிரஸ் தொடருந்து இன்று முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. பேலியகொட மீகஹவத்த பகுதியில் கத்தியால் குத்தி ஆணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றது. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக கத்திக்குத்தில் ஒருவர் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். உயிரிழந்தவர் வத்தளை ஒலியமுல்ல பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் ஆவார். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபரும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று போலீசார் தெரிவித்தனர். புறாக்கள் தொடர்பான தகராறில் இந்த கொலை இடம்பெற்றது என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் பேலியகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா கிரீன்லாந்தை வாங்க விரும்புவதாகவும் தேவைப்பட்டால் நேட்டோ அமைப்பின் உறுப்பினருக்கு எதிராக இராணுவ பலத்தை பயன்படுத்த தயங்க மாட்டேன் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார்.
அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காத சூழலில் அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டிய கட்டாயம் தனக்கு இல்லை என்று ஜனாதிபதி ட்ரம்ப் மேலும் கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கிரீன்லாந்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அவரது கோரிக்கை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜனாதிபதி ட்ரம்ப் நோர்வே பிரதமர் ஜோனாஸ் ஹாகர்ஸ்டோருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி ஒரு கடிதம் எழுதியுள்ளார். இருப்பினும் ஜனாதிபதி ட்ரம்பிற்கு பதிலளிக்கும் விதமாக நோர்வே பிரதமர் ஜோனாஸ் ஹாகர்ஸ்டோர் வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா ஹொரினா மச்சோடாவுக்கு அக்டோபரில் வழங்கப்பட்ட நோபல் பரிசு நோர்வே அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை, மாறாக ஒரு சுயாதீன குழுவால் வழங்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்காவிற்கு எது நல்லது, எது பொருத்தமானது என்பதை பற்றி மட்டுமே தான் சிந்திப்பேன் என்றும் அந்த கடிதம் கூறுகின்றது. கிரீன்லாந்தின் மீது அமெரிக்கா முழு கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்றால் உலகம் பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்று அவரது கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் வளங்கள் நிறைந்த ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதி ஏவுகணை தாக்குதல்கள் ஏற்பட்டால் முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகளுக்கும் பிராந்தியத்தில் கப்பல்களை கண்காணிப்பதற்கும் நன்கு நிலைநிறுத்தப்பட்ட பகுதியாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.